சிங்கப்பூர் டு பாதாம் 2 நாள் ட்ரிப்க்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாட்டர் ஸ்போர்ட்ஸோட சொர்க்கனே இந்த இடத்த சொல்லலாம். இந்தோனேஷியா பாதாம் ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு, ட்ராவல், ஆக்டிவிட்டின்னு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. வெரி 2-வே டிக்கெட் ஈச் பர்சனுக்கு $80 வரும். நீங்கள் விவோ சிட்டி போயிட்டு நேரில் இல்லை ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ஆனரல் விசா எடுக்கணும். அதுக்கு $25. Day 1 கோல்டன் சிட்டி போயிட்டு அங்கே கோகார்ட், ஏடிவி, வாட்டர் ஸ்லைடிங், ஜிப்லைன் பக்காவாக என்ஜாய் பண்ணலாம். ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நாங்கள் நகோயா ஹில் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல். ஃபுட்டுக்கு மகாராஜா, எஜி இந்தியன், பன்னா லீஃப் அண்ட் கோல்டன் ஃப்ரௌன்ல ட்ரை பண்ணியிருந்தோம். மூணுமே ஒரு ஒர்த்தான ஸ்பாட். ஈச் பர்சனுக்கு $50 to $60 வரும். நீங்க சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரியஸ் ஆகும். Day 2 நாங்கள் இன்ஃபினிட்டி ஹவுஸ் போயிட்டோம். 1 டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜெட்ஸ்கி அண்ட் பேராசைலிங், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஈச் பர்சனுக்கு $70 வரும். நம்ம மொபைல் கொடுத்தோம்னா அவங்களே ஃப்ரீயா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சர் அண்ட் மெமரபிளான ட்ரிப்னு தான் சொல்லணும். மேலே போக போக செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஜெட்ஸ்கி போட் 15 நிமிஷத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டலாம். இந்த 2 நாள் ட்ரிப்க்கு டாக்ஸிக்கு $100 கொடுத்தோம். நிஜமாவே செம்ம ஒர்த்து. நம்ம கூடவே இருப்பாரு. கான்டாக்ட் நம்பர் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓவராலா ஈச் பர்சனுக்கு வந்து $300 செலவாகுங்க அப்ராக்சிமேட்டா. ட்ரிப் பிளான் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கிங்க.